இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மறுபடியாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட நம்முடைய வார்த்தையினூடாக இடைப்படுவாராக, எங்களை பலப்படுத்துவாராக. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி கர்த்தராகிய தேவன் எதற்காக எங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் இந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனுள்ள ஆகாரமாக தருவாராக. துதிக நமக்கு எல்லாம் நம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை, விசுவாசத்தினுடைய அடுத்தபடி நாம் பயணிக்கின்றதை குறித்து வேதத்திலே 7 விதமான படிகளிலே 3வது நிலைமைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதன் அடிப்படையிலே எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய விசுவாசம் செத்ததா, அடுத்தது ஜீவன் உள்ளதா? நம்முடைய விசுவாசம் செத்ததா, ஜீவன் உள்ளதா? கடந்த 2 வாரங்கள் பேசினதுல ஜீவன் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு 3வதிலும் இன்னும் கொஞ்சம் ஜீவனை தேவன் நமக்கு தருவாராக. எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம், எபிரேயருடைய புத்தகத்தில Book of Hebrews chapter 11 5வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் 4வது வசனத்தை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு 5வது வசனத்தை நாம பார்க்க போகின்றோம். வாசிப்போமா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையிலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கினுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து வேதம் பேசுகிறோம். இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த எபிரேயர் 11:5 மிக முக்கியமான 3 காரியத்தை சொல்லி அதில் அவன் சாட்சி பெற்றதான ரகசியம் உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த ஏனோக்கு வேதம் சொல்லுகிறது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்த மனுஷன். ஏனோக்கு தேவனோடு கூட வாழ்ந்த மனிதன். ஏனோக்கு கர்த்தருடைய இருதயத்தை புரிந்த ஒரு தேவ மனிதன். இந்த ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையிலே வந்தவன் என்று சொல்லும் பொழுது அத்தனை காலகட்டங்களுக்கு பின்பதாக 1வது நூற்றாண்டிலே இந்த எபிரேய புத்தகம் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இந்த நிருப ஆக்கியோனுக்கு ஒரு சிலர் நம்புகிறார்கள் இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின தேவ நிருபம் என்று, இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இது அப்பல்லோ எழுதி இருக்கலாம் என்று. ஆனா பெரும்பாலாக நம்பப்படுகிறது பவுல் எழுதினது என்று. ஆனால் யார் எழுதினாலும் இதற்கு சொந்தக்காரர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்தின் ஆக்கியோனுக்கு தெளிவாக ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதலே இந்த ஏனோக்கு எப்படி அவனுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ரகசியம் அவனுடைய விசுவாசம். அவனுடைய விசுவாசம் தான் கர்த்தரண்டையிலே அவனை கிட்டி சேர்த்திருக்கிறோம். இவனை குறித்து நாம் இவன் என்று சொல்லுவதற்கே தகுதி அல்ல. இரண்டாவது அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன். அவரை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 5வது அதிகாரம்
21வது வசனத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் தேவ மனிதனாகிய பரிசுத்தவான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கிற ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏனோக்கு 65 வயதான போது 20வது வசனம் சொல்லுகிறது, யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் என்று அவன் மரித்தான் என்று. யாரேது என்பது ஏனோக்கினுடைய தகப்பன். இவர் 6வது தலைமுறை. முதலாவது தலைமுறை ஆதாம், 2வது தலைமுறை சேத், 3வது தலைமுறை ஏனாஸ், 4வது தலைமுறை கேனான், 5வது தலைமுறை மகாலெலேயேல், 6வது தலைமுறை யாரேத், 7வது தலைமுறை ஏனோக். இவரை குறித்து ஒரு முக்கியமான ரகசியம் புதிய ஏற்பாட்டிலே இன்னும் யூதா நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இன்னைக்கு சற்று தியானிக்க போகிறோம். இது மிகவும் ஆழமான முக்கியமான தேவ வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏனோக்கு ஏன் இவ்வளவு முன்னுதாரணம் என்பதற்கு சில விளக்கங்கள் இருக்கிறது. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நல்ல இருதயத்தில் எடுத்து அதை வீட்டில் தியானம் பண்ணி அதை பயிற்சியில கொண்டு வந்து கர்த்தருக்கென்று பயன்பட நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதனுடைய ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த இடத்திலே தேவ செய்திகள் பேசப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து போனோம் என்பதற்காக அல்ல. கவனிக்கிறோம். வாசிங்கம்மா. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலா தான் பூமியிலே வாழ்ந்ததான மனிதர்களிலே மிகவும் வயது கூடின மனுஷன். யாரு? மெத்துசலா. அவரை பெற்றது அவருடைய தகப்பன். அவர் பெற்றது தாய். அவருடைய தகப்பன் ஏனோக்கு. மெத்துசலாவை பார்க்கல, நாங்க ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். வாசியுங்கள். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து. நல்ல கவனிங்க, வசனத்தை பகுத்து பிரிச்சு நாங்க பார்க்க போறோம். அவருடைய 65வது வயசுலதான் அவருக்கு யாரு பிறந்தது? மெத்துசலா பிறந்தது. இந்த மெத்துசலாவுடைய 65வது வயதுல பிறந்ததுக்கு அப்புறம் மிகுதி 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக அவர் சீர்கெட்டு வாழ்ந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆனால் இந்த 65 வயது தன்னுடைய மகன் பிறந்ததுக்கு பின்பதாக ஒரு தகப்பனுடைய இருதயத்திலே ஏற்படுகிறதான பல மாற்றங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதற்கு அதிகமாய் உதவி செய்திருக்கிறார். ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்திலே அவர் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறார். அவருடைய பொறுப்புகள் மாறி இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அதிகரித்திருக்கலாம். எப்படி தன்னுடைய பிள்ளையை, மகனை கர்த்தருக்குள் நான் வளர்க்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்கிறதற்கு வாஞ்சித்திருக்கலாம். அப்படி வாஞ்சித்ததனுடைய நோக்கம், நான் என் தேவனோடு சஞ்சரித்தால்தான் என்னுடைய பிள்ளை என்னை பின்பற்றி நான் ஆராதிக்கிற தேவனோடு சஞ்சரிப்பான் என்ற ஒரு எண்ணத்திலே தேவனோடு அதிக நேரம் செலவழித்திருக்கலாம். நமக்கு என்ன சொல்லுகிறது இது? நமக்கு என்ன பாடம் கற்றுத் தருகிறது? நாம் தகப்பன்மார், தாய்மார், நம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, பெரியவங்க எந்த அளவுக்கு தேவனண்டையிலே நம்முடைய உறவு இருக்கிறதோ, எந்த அளவு கர்த்தரோடு கூட நாம் பயணிக்கின்றோமோ, எந்த அளவு நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கிறதோ அதை தான் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். சோ நம்ம தான் வழிகாட்டிகள். அப்ப இந்த ஏனோக்கு என்பவன் தேவனோடு கூட சஞ்சரித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு, அதற்கு பின்பதாக பூமியிலே அதிக ஆயுஷாக வாழ்ந்த மெத்துசலாவுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து போயிருக்கிறான். சோ இன்னைக்கு தகப்பன்மார், தாய்மார், மூத்தவர்கள், சபையில ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது லீடர்ஷிப்ல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த தேவ மனிதன் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்கள் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது.
இது ரொம்ப முக்கியம். நான் அதில் டீப்பா போகல. அது ஊழியக்காரர்களுக்கு பேசும் பொழுது அதுல இருக்கிற பல ரகசியங்களை பேச தேவன் உதவி செய்வார். ஊழியக்காரர்கள் நீங்க சேர்ந்து வந்து ஒரு நாளை எதற்கு நியமித்தால் அதை நாம் பார்க்கலாம். ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, இவருடைய வாழ்க்கை நீங்க வாசிங்க. அடுத்து ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், இங்க வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு இது எதை குறிக்கிறது? ஏன் இது எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று, காணப்படாமல் போனான் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது என்றால், இயேசுவினுடைய 2வது வருகையிலே மணவாட்டியாகிய சபை தேவனோடு சஞ்சரித்தால் தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்ற ரகசியம் அங்கே வந்திருக்கிறது. மணவாட்டி சபை நீங்களும் நானும் கர்த்தரோடு சஞ்சரித்தால் தான், கர்த்தரோடு உறவு கொண்டால்தான், கர்த்தரோடு வாழ்ந்தால்தான் நாம் இயேசுவினுடைய ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே இயேசு வெளிப்படும் பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட முடியும். இயேசு வரும் பொழுது நாம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றால் நமக்கு நித்திய ராஜ்யம் கிடையாது, நமக்கு பரலோகம் கிடையாது. ஆகவே ஏனோக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு சபைக்கு முன்மாதிரி. ஒரு சபை கர்த்தரோடு சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு கூட வாழணும், கர்த்தரோடு கூட உறவு இருக்கணும், கர்த்தரோடு கூட நெருக்கம் இருக்கணும். சஞ்சரித்தது என்பது என்ன? அவரோடு கூட நடத்தது என்பது என்ன? தேவனோடு கூட வாழுகிறது என்று என்ன? அவருடைய விசுவாசம் தேவனுக்குள்ளே ஊண்டப்படுகிறது என்பது என்ன? அது எப்படி உண்டாக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். Without holy you cannot see your God. Which eyes you are seeing the sin, the same eyes you cannot see God. That's what Bible says. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. You cannot see if you are not holy. தேவனுடையிலே இவர் சஞ்சரித்தார் என்றால் இவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சபை, குடும்பம், தகப்பன், தாய், பிள்ளைகள், வாலிபன், வாலிப பெண், யாராயிருந்தால் if you are not holy in your life, you cannot see God. That means you cannot have the relationship with God. That means you come and go into the church. You can come, you can visit, you can lead the worship, you can preach, you can do anything. But if you don't have the connection with your Father, the Holy Father, the living God, you cannot go to heaven. We need to understand clearly in this Bible passage in our life. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தால்தான் தேவன் சஞ்சரிப்பான். ஆதாமுடைய வாழ்க்கையில் அசுத்தம், பாவம், அக்கிரமம், மீறுதல் வந்த உடனே ஓடி ஒளித்துக் கொண்டான். அது அவனுடைய வாழ்க்கையின் முறை. தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிறது இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தம். யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். There's a blood for you. That's already set on the cross. If you have faith, if you believe that, you can feel that blood in your life. You can have that blood in your life. You can enjoy that presence of God in your life through the blood of Jesus Christ. இயேசுவினுடைய இரத்தத்தினால பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிறபடியினாலே நாம் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்தது போல சஞ்சரிக்கின்ற பரிசுத்தத்தை நமக்கு தேவன் தருகிறார்.
வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, அவர் சிந்தின இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற உயிர் உள்ள தேவன். So we need to have that thirst in our life. அந்த தாகம் இருக்கணும், இந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, ஏனோக்கு சஞ்சரித்திருக்கிறார், இவர் மனவாட்டியாகிய சபைக்கு முன்னடையாளம். சோ நானும் நீங்களும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் நமக்கு முதலாவது தேவை. பரிசுத்தம் என்பது என்ன? விபச்சாரம் செய்கிறது இல்ல, களவெடுக்கிறது இல்ல, பொய் சொல்லுகிறது இல்ல, அதுல மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் பரிசுத்தம், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பரிசுத்தம், நம்முடைய ஒவ்வொரு கிரியையிலும் பரிசுத்தம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஒருவரை குறித்த நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். ஒரு நபரை குறித்த தவறான எண்ணம் இருந்தால் அவன் பரிசுத்தவான் கிடையாது. According to the word of God. உன் மூடனை, உன் சகோதரனை பார்த்து நீ மூடன், நீ முட்டாள் என்று சொன்னால் நீ எரி நரகத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறார். சோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கணும். ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே என்று கெஞ்சுவதினாலே போக முடியாது. We cannot go just we call about his name. No. If you don't live holy life, the God has given only one life for you and me. We need to have the close relationship with God. Otherwise we can't blame Jesus because the Lord, I did many works for you, just give the mercy on me. No, you can't and I can't. இன்னைக்கு தேவன் தந்திருக்கிற காலம், இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலம், ஏனோக்கினுடைய வாழ்க்கையினுடைய அடையாளத்தை நமக்கு வேதம் சொல்லுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரித்தது மீன் கர்த்தரோடு பேசணும். நம்ம we need to talk with Jesus. We need to have that relationship with Jesus. தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு சஞ்சரித்த, that means ஆண்டவரோடு பழகி இருக்கிறார். That means he spent time with God. தேவனோடு நேரம் செலவழித்து இருக்கிறார். ஆவி நாம் செய்கிறோமா? எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உன்னத பாட்டு புத்தகத்துல ஒரு காதலன் காதலியை போல தெய்வத்தையும் ஒரு மனவாட்டி சபையையும் குறித்த ஒரு காதல் மொழியிலே இந்த உன்னத பாட்டு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னை அறைக்குள் அழைத்து சென்றார், என்மேல் படர்ந்தது அவருடைய நேசம் என்று வேதம் சொல்லுகிறார். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அவர் இன்பமானவர், அவர் மதுரமானவர், அவர் அழகில் சிறந்தவர், அவர் பூரண அழகுள்ளவர். இப்படியெல்லாம் வர்ணிக்கிறதுனாலே அவருடைய நேசத்தினால் நான் சோகமானேன் என்று உன்னத பாட்டு ஆக்கியோனை தேவாவியானவர் ஊந்துகிறார் எழுதும்படியா. சோ அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய லவரோட, நம்முடைய பிடித்தவர்களோடு நாம் நேரம் செலவழிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போறோம், கதைக்கிறோம், நம்ம விளையாட்டு கதைச்சி கேலி பண்ணி ஏதாவது கேம்ஸ் விளையாண்டு ஏதாவது நம்ம செஞ்சு கொண்டுதான் நேரம் போறதே தெரியாது. Isn't it? உண்மைதானே? நம்ம வாழ்க்கையில அதானே இருக்கு. But how long we spend time with the God's presence? See? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போவோம், ஊர் சுத்துவோம், நேரம் போகும். ஏன்னா ஃப்ரெண்டோட நிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களோட நிக்கிறேன், நண்பர்களோட இருக்கிறேன், நான் நேரம் செலவழிக்கிறேன். Because I love them. அதான் சொல்ல, அவங்களை நாங்க நேசிக்கிறோம், அவங்களோட இருக்கிறோம், அவங்களை விட்டுட்டு வர முடியாது, நல்லது. ஆனா அவன் தேவனை விட்டுட்டு நீ போகலாமா? அவங்களா கூட்டிட்டு போக போறாங்க ஆண்டவரோட வருகையில. கெந்தே முடியுமா அவங்களால? இதனால மற்றவர்களை நேசிக்காதீர்கள், பழகாதீர்கள், நேரம் செலவழிக்காதீர்கள் என்று அர்த்தம் அல்ல. பட் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோமோ, மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறோமோ, அதை பார்க்கிலும் அதிகமான முக்கியத்துவத்தை தேவ பாதத்திலே கொடுங்கள் என்று நான் சொல்லுகிறது வேதம். Did you get my point? This is very serious message. இது எல்லாருக்கும் பிரியமா இருக்காத செய்தி. Truth always என்ன செய்யுமா? பிட்டரா தான் இருக்கும். சத்தியம் கசப்பா தான் இருக்கும்.
ஆனா கசப்பு தான் நல்ல மறந்து. இனிப்பு வந்து சுகரை கொண்டு வரும். கசப்பு சாப்பிட்டா சுகரை எடுத்துரும். கசப்பு நம்ம இந்த பாவக்காவை சாப்பிடு, கசப்பு தான் சாப்பிடுடா, வருத்தம் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சொல்லுவார்கள், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். கண் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னா, உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். Choice is yours. I have said the word. ஆண்டவர் சொல்ல என்ன வச்சிருக்க? நன்மை தீமை முன்னுக்கு இருக்கு. Choose what you want. நல்ல பொண்ணை சூஸ் பண்ண முடியும், நல்ல பொடியனை சூஸ் பண்ண முடியும், நல்ல தொழிலை சூஸ் பண்ண முடியும், நல்ல வாகனம் சூஸ் பண்ண முடியும், நல்ல எல்லா படிப்புல எது பெஸ்ட்னு சூஸ் பண்ண முடியும், எந்த கம்பெனியில வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் நிறைய கிடை சூஸ் பண்ண முடியும். ஆனா தேவனுடைய காரியத்துல சூஸ் பண்ண ஊழியக்காரர்கள் எவ்வளவு கத்தினாலும் சூஸ் பண்ண முடியலன்னா, that is arrogant. Isn't it? arrogant தமிழ்ல என்ன சொல்வது? பிடிவாதம், ஆணவம், நான் என்கின்ற எண்ணங்கள். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறதற்கு காரணம். You need to feel the presence of God in your life. ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னங்களை அப்படியே மூழ்குகிறதான ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அன்பு என்னுடைய கண்களை தண்ணி ஊத்துகிற அளவு சும்மா ஒரு செட்டியில் உட்கார்ந்து இருந்தாலும் I can feel the love of God in my life because I love the word. தேவ வார்த்தையை நேசிக்கிறேன். Without I taste, I can't say to you. I feel every time. நேற்று முந்தின நாள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது செட்டியில் இருந்தா அப்படியே தேவ பிரசன்னம். அப்ப நான் உதய பக்கத்துல சொன்னேன், நான் திருசா பக்கத்துல நான் சொன்னேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். I feel that. I have that experience with God. So what I'm expecting from you, church, you need to have that kind of relationship with God. Not an ordinary Christian. சர்ச்சுக்கு வர்றோம் போறோம் சாதாரண கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க. ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவர்களா இருங்க. சஞ்சரியுங்கள் ஏனோக்கை போல. ஏனோக்கு முன்னடையாளமாக இருந்தான். You need to be a என்ன சொல்றது? ஃபோபியல்னு சொல்லுவாங்க எங்க டச்சில. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? எக்ஸாம்பிள். என்னமா? ரோல் மாடல். ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் for your family, for your children, for your grandchildren. இவன் உன்னுடைய பிள்ளைகளின் நன்மைகளை ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று தேவன் சொன்னார் அல்லவா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு போக போகிறீர்கள்? நாம சாட்சியா வாழ்ந்து பிள்ளைங்க தருமாறுறது அது வேற விஷயம். பட் நம்மளே மோசமா இருந்துட்டு ஏனோக்கு என்ற தேவ மனிதன் இன்றைக்கு பேசப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பதற்கு பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டார். அவருக்கு தெரியும் அசுத்தத்தினாலதான், பாவத்தினாலதான், அக்கிரமத்தினாலதான், மீறுதல் என்கின்ற குற்றத்தை ஆதாம் ஏவாள் செய்து கீழ்ப்படியாமையில் போனபடியினால தேவ சமூகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, உதறி தள்ளப்பட்டாங்க, ஆண்டவருடைய உறவை இழந்தார்கள். ஆனால் நான், என்னுடைய பிள்ளை பிறந்திருக்கிறான், என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்றால் நான் தேவனோடு சஞ்சரிப்பேன். 300 years he walked with God. 300 years, 300 வருஷம். அவனுடைய மொத்த ஆயுள் காலம் 365 வருடம். 365 வருடம் என்பது ஒவ்வொரு நாளிலே இருக்கிறதான ஒரு வருஷத்தை இன்னைக்கு அடையாளப்படுத்துகிறார். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 360. அப்ப அவருடைய வாழ்க்கையில 365 வருடம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தினந்தோறும் தேவனோடு சஞ்சரிக்கின்ற உறவை காண்பிக்கிறது. அந்த காலத்திலே அவருடைய 365 வருடம் என்பது 360 நாட்கள் கொண்ட வருடம். எபிரேய கேலண்டர். இன்னைக்கு இருக்கிறது கிரிகோரி கேலண்டர். இந்த கிரிகோரியன் கேலண்டர் என்பது வேறு, ஹீப்ரூஸ் கேலண்டர் என்பது வேறு. கிரிகோரியன் கேலண்டர் என்பது 13வது போப் கிரிகோரி என்பவர் மூலமாக சூரியனை, அந்த பூமியை சுற்றி வருகிற வருஷ கணக்கிலே உண்டாக்கப்பட்ட அந்த கேலண்டர். ஆனால் அன்றைக்கு ஹீப்ரூ நாட்கள்ல இருந்தது 360. ஆக அவருடைய மொத்த நான் கணக்கு பார்த்து எழுதினேன், 1,31,400 நாட்கள் தேவனோடு கூட அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது.
1,31,400 131,400 days he lived and he walked with God. நம்முடைய ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கு. கிழமையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கிறோமா, மற்ற நாட்கள்ல நடக்கிறோமா? Sometimes this message will hurt you, but it is good. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பல காரியங்களை சொல்லிட்டு 2வது நிருபத்துல எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் மூலமாய் சபைக்கு சொல்லுகிறார், நான் சொன்ன சில காரியங்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், நீங்க அதுல துக்கப்பட்டீங்க, ஆனா அது நல்லது. ஏன்னா நீங்க கெட்டு போகிறதுக்கு துக்கப்படல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள். That is good. That's why I'm preaching. You all know I'm not an ordinary preacher. I don't want to preach just ordinary messages here. சும்மா ஏதோ பேசிட்டு போக கூடாது. உருவாக்கணும் ஜனங்க கர்த்தருக்குள்ள ஜொலிக்கணும் ஐயா. கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிக்கிறத பார்க்கணும். நீங்க வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். நீங்க தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு உறவு இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கையில உங்க கிட்ட ஒருவனை நிக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும். முதலாவது பரிசுத்தம் இல்லாம தேவனோடு கூட என்ன செய்ய முடியாது. 2வது தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற தன்மை, சஞ்சரித்த மீனிங். தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை விரும்பவில்லை. தேவனுடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வையில நான் எதை செஞ்சா அவருக்கு பிடிக்கும், எதை செஞ்சா பிடிக்கும். அப்படிதானே? அவரோடு சஞ்சரித்தா விளங்குமா விளங்காதா? லவ் பண்ணும் பொழுது ஒரு ஆளுக்கு எதை பிடிக்குது பிடிக்கலன்னு விளங்குச்சா விளங்கலையா? விளங்கி இன்னும் பிரச்சனையா தான் இருக்கு நமக்கு. அது வேற விஷயம். அது ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியாது. எந்த நேரத்துல எப்படி உருவம் மாறும், எப்படி குரல் மாறும், என்ன நிலைமைங்கிறது தெரியாது. ஆனா ஸ்டீல் என்ன செய்யறது? சிங்களத்துல சொல்லுவாங்க, கத்தை பெரிய கால நவத்தான் தோனி அப்படின்னு. எடுத்த மேலத்தை அடிச்சு முடிக்கணுமா, இடையில விட முடியாது. சரியா? நாங்க எடுத்ததை அடிச்சுதான் ஆகணும். விடையே இல்லாது. சில பேர் சொல்லுவாங்க புலிவால் குடிச்ச மாதிரி. விட்டாலும் பிரச்சனை, குடிச்சிருந்தாலும் பிரச்சனை. குடிச்சிருந்தா அது சுத்துது, விட்டா பாஞ்சு கடிச்சிடும். என்ன பண்றது? So these are the lives we are going through today, my dear children of God. But still, நம்முடைய தேவனோடு கூட உறக்கிற உறவு ஐயா, அவரோடு கூட சஞ்சரிக்கிறதோடு வாக் பண்ணுகிறது என்பது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய கரத்தை பிடித்திருக்கிற அனுபவம். That means you have the protection by the power of the Lord. I don't know how many of you get this kind of messages and receive the power of the word. ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையின் செய்தியை நீங்க எவ்வளவு ருசிக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. But I enjoy the word. நான் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். I know the value of the word of God. எனக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையின் பெருமதி என்ன என்பது. கர்த்தர் ஒரு காலம் வரும் பொழுது அநேக லட்சங்களுக்கு அடியேனை பயன்படுத்துவார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை நிரம்ப 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 கர்த்தருடைய ஜனங்களை உருவாக்குகிற ஜீவன் நமக்குள்ளே புறப்படும். Go into the word, meditate the word daily in your life. Enoch, he was a man of God. தேவ மனுஷன். அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான். கர்த்தருடைய கரம் அவனுடைய அரவணைப்பாய் இருந்திருக்கிறது, ஆறுதலாய் இருந்திருக்கிறது, பாதுகாப்பாய் இருந்திருக்கிறது, துணையாய் இருக்கிறது, ஆறுதல் கொடுத்து அரவணைத்து உச்சி முகந்து அன்பு செலுத்துகிறதாய் இருந்திருக்கிறது. தேவ பிரசன்னம் ஏனோக்கை அழலாக்கி கொண்டிருந்திருக்கிறது. அவன் ஒரு நாளை தாண்டி ஒரு நாள் இதைவிட அதிகமாய் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் ருசிக்க வேண்டும் என்று தேவனோடு சஞ்சரித்தான். If you taste once the presence of God, you can't live from that. You cannot hide from the presence of God. You need to taste. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 34:8 அல்லது 6 நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எங்கடா எந்த சாப்பாடை ருசிக்கிறது, எந்த இடத்துல கோட்டிங் போட்டிருக்கிறோம். இப்ப மெலிகிறதுக்கு என்னென்னவோ செஞ்சு குடிக்கிறோம். அது பரவாயில்ல, குடிச்சு குறைஞ்சி சரி வருவோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம ருசிப்போம். தேவ ஜனமே நல்லா கவனிங்க. எனக்கு ஆசீர்வாத மெசேஜ் பிரீச் பண்ண தெரியாத யோசிப்பாரு.
பெரிய I can. But that's not my calling. என்னுடைய அழைப்பு அதல்ல. சும்மா பேசிட்டு போறதல்ல. சொல்லுகிறது கிரியையில வெளிப்படணும். அதுதான் ஜீவன். சும்மா வெளியே ரோட்ல திரிட்டு போக கூடாது. முதல்ல பண்படுத்தணும். எசேக்கியேல் 36:9 சொல்லுகிறது, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பண்படுத்தணும். கல்லு முரடு இருக்கிறதான பிசிங்கான் எல்லாம் வெளியில எடுக்கணும். அந்த நிலத்தை உரம் போடணும், பூச்சிகளுக்கு மறந்தடிக்கணும். அதுக்கப்புறம் விதைய போட்டு அது செழிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜொலிக்கும் கர்த்தருக்காக. You need to rise and shine for the glory of God, my dear children of God. That's what I preach in these kind of hard messages in the church. You need to understand. யாரை குற்றப்படுத்த, குறை சொல்ல, தப்புகளை குட்டி சாட்டுவதற்கு அல்ல, வாழ்க்கையில உருவாகுவதற்கு தேவ செய்யும். ஏனோக்கு என்ற தேவ மனுஷன் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறான். கர்த்தரிலே அவன் சாட்சி பெறுகிறான். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற ஆண்டவரிடத்தில் சாட்சி பெறுகிறான். அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே இவன் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு முன்னடையாளம். இயேசுவினுடைய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏனோக்கு முன்னடையாளம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தது போல சபை தேவ பிள்ளை இயேசுவின் பிரசன்னத்திலே, ஜெப வேளையிலே, துதியின் வேளையிலே, வேத தியானத்திலே கர்த்தருக்கு பிடித்த காரியங்கள் எது என்று வேதத்திலே ஆராய்ந்து தேடி அதை இருதயத்திலே எடுத்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பயணிக்கின்ற வாழ்க்கை இல்லாவிட்டால் days will come, but only God will take counted people. எண்ணிக்கை உள்ளவர்களை மட்டும்தான் தேவன் எடுப்பார். Everybody cannot go with Jesus when he comes. போக முடியாது. So நமக்கு இன்னும் இடம் இருக்கு. நமக்கு இன்னும் என்ன இருக்கு? So we have to walk with God. This season is yours. God already written the word. தேவன் வார்த்தை எழுதி தந்துட்டார். நம்ம கரங்களை கொடுத்துட்டார். அதை நீ எடுத்து ருசி. ஏனோக்கு குறித்து எத்தனை பேர் வாசிச்சிருப்போம் தெரியும். இப்படி நம்ம போறதே கிடையாது. இவ்வளவு நேரம் ஏனோக்குங்கிற பேர்ல நின்று பேசுகிறதற்கு செய்திகள் கிடையாது. Because they don't go into the word of God deeply. உள்ளுக்கு போகணும். என்ன வச்சிருக்காரு பார்க்கணும். அடுத்தது தேவனோடு சஞ்சரித்தல் என்பது தேவன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிகிறது. சோ ஏனோக்கிட்ட கீழ்ப்படிவு இருந்திருக்கிறது. அதனால அந்த கீழ்ப்படிவு வாழ்க்கையை பிள்ளைங்க பார்த்து இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இதை எழுதும் பொழுது ஏனோக்கு உயிரோடு இல்லை. மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் என்று மோசேக்கு வெளிப்படுத்தி எழுதும் பொழுது மோசேயினுடைய வாழ்க்கைக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஏனோக்கு. இன்னைக்கு நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வாழ்ந்த, this is encourage for me. His life is very important for my life. ஏன்னா ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னடையாளம். உயிரோடு முதல்ல உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரே மனுஷன் இவர்தான். கவனிங்க. தேவனுடைய வார்த்தையின் சட்டங்களின்படி 3 விதமான சட்டங்கள் செயல்படும். பைபிள்ல 3 விதமான சட்டங்கள் இருக்கிறது. ஒண்ணு பொதுவான சட்டம், காமன் லோ. எல்லா மனுஷரும் மரிக்கணும். எபிரேயர் 9:26 படி 27 படி எல்லா மனுஷரும் மரிக்கணும். ஆதாமுக்கு சொன்னபடி பூமியில இருந்து எடுக்கப்பட்டா பூமிக்கு திரும்புவாங்க. அது காமன் லோ, அதை மாற்றவே முடியாது. ஆனா லாசர் 2 தடவை மரிச்சானே, நாயின் விதவையினுடைய மகன் 2 தடவை மரிச்சானே, அந்த 100க்கு அதிபதியினுடைய பிள்ளை 2 தடவை மரிச்சிருக்கே. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருந்த பொழுது கல்லறையில இருந்து நிறைய பேர் வெளியே வந்தாங்களே, அவங்க எல்லாம் இன்னைக்கு உயிரோடையா இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? 2 தடவை மரிச்சிருக்காங்களே. எலிசியாவுடைய எழுப்பப்பட்ட சரீரம் உயிரோடு எழுந்துச்சே. அவர் ஜெபமணி பிள்ளையோட எழுப்பினாரே, எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா? சோ அது என்னது? ஸ்பெஷல் லோ, விசேஷித்த சட்டம். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சார்னா அங்க நிறைய ரகசியங்கள் வச்சிருப்பார்.
அதனுடைய ரகசியங்கள ஒரு வெளிப்பாடுதான் அந்த 2 தரம் மறிக்கிறதுக்கான காரியங்களை வச்சிருப்பாரு. அது கொமன் லோக்குள்ள வராது, பொதுவான சட்டத்துக்குள்ள வராது, விசேஷித்த சட்டத்துக்குள்ளதான் அது வரும். ஆனா ஏனோக்கு சாகாமையே போயிட்டாரு, எலியா சாகாமையே போயிட்டாரு. இது என்ன சட்டம்? விதிவிலக்கின் சட்டம். an exceptional law, விதிவிலக்கின் சட்டம். அவர் எழுதின சட்டத்துக்கே இன்னொரு விசேஷித்த ஒரு ரகசியம் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் இந்த எக்ஸெப்ஷனல் லோ, இந்த விதிவிலக்கின் சட்டம். இந்த விதிவிலக்கின் சட்டம் எல்லாருக்கும் கிடையாது. இதுல 100க்கு தசம் ஒண்ணுதான், எல்லாரும் கிடையாது. அதே மாதிரிதான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் பண்ணப்படுவோம். இது எலியாவும் அங்கே ஏனோக்கும் முன்னடையாகும். நல்ல கவனிங்க. ஆனா இங்க வந்து ஆண்டவருடைய வருகைக்கு நல்ல விஷயங்களை தெளிவாய் புரிந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ரகசியத்தை அங்கே உள்ளடக்கி ஏனோக்கு இந்த விதிவிலக்கின் சட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது போல இயேசுவின் 2வது வருகையிலே 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறது போல உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைவோம். அவரை மறுரூபப்படுத்தி ஆண்டவர் எடுத்திருக்கிறார். சில வேளை மகிமையின் சரீரம் இல்லாமல் அதே மாமிச சரீரத்திலே ஆண்டவர் கொண்டே வைத்திருக்கலாம், 3ஆம் வானத்திலே அந்த பரதீசில வச்சிருக்கலாம். But there is a purpose. He is going to come back. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்திலே ஆண்டவர் 3 சாட்சிகளை அனுப்புவார். மோசே, எலியா, இந்த ஏனோக்கு. அநேகர் 2 சாட்சி என்று சொல்வார்கள். வேதத்திலே நிறைய ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 சாட்சிகள். இவர்கள் 3 பேர் வந்து மரிப்பார்கள் மறுபடி. அப்பொழுது அந்த கொமன் லோக்குல வந்துருவாங்க. பட் இப்ப இந்த எக்ஸெப்ஷனல் லோல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது மிக முக்கியமான ரகசியம். இந்த ரகசியத்திலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? சபையே, ஆண்டவருடைய ஜனமே, தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு சஞ்சரி. சிம்பிள். நீ எந்த சட்டத்துல வருவோ, எந்த சட்டத்துல போ, அதெல்லாம் நீ திங்க் பண்ணாத. ஒண்ணே ஒண்ணு பண்ணு, நீ வேதத்தை கையில் எடு, நேரத்தை செலவழி ஆண்டவரோடு, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை அலங்கரிக்க முயற்சி செய். ரோமர் 8 சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். Which kind of things we have in our life? We can choose. நீ மாம்சத்துக்குரியவனா, நீ மாம்சத்தை சிந்தி, அசுத்தங்களை சிந்தி, உலக வாழ்க்கையை சிந்தி, உலகத்தில் இருக்கிறதான மேட்டிமைகள், போட்டி, பெருமைகள், உலகத்தில் இருக்கிற அழிவுகளை சிந்தித்துக் கொண்டிரு. உலகத்தின் ஆசாபாசையில ஓடு. உலகத்துக்கு பின்னுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்து. அது உன்னுடைய சிந்தை. மறுபடியும் கவனிங்க, நான் நல்லா சொல்லுகிறேன். உலகத்துல நல்லா வாழுவது என்பது வேறு, உலகத்திலே இந்த மோகத்திலே அலைந்து திரிப்பது என்பது வேறு. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க நல்லா வாழுகிறது தவறல்ல, தேவனை விட்டுட்டு உலகத்தில் ஓடுவது தவறு. தேவன் கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அனுபவித்து நீங்கள் சந்தோஷமாய் கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழ்வது தவறு என்று வேதம் ஒருவரும் சொல்லவில்லை. பட் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க என்னதான் பாபேல் கோபுரத்தை கட்டியும் there's no use. பாபேல் கோபுரத்தை கட்டுறதால தேவ கோபம் தான் வருமே தவிர, நேபுகாத்நேச்சார் மலை வந்து நல்லா நின்று சொன்னார், இது நான் என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்கு என்று கட்டின மகா பாபிலோன் அல்லவா. வார்த்தை சொல்லி முடிகிறதுக்கு முதல்ல எரும மாடு மாதிரி அங்க நகங்கள் வளர்ந்து தோலெல்லாம் மாட்டு தோலா மாறி புல்ல மேய்ந்தான் என்று வேதம் சொல்லுது. That means பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். We need have humble in our life. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவன் தாழ்மையாக இருந்திருக்கிறான். அவன் பெருமையாக இருந்திருந்தால் கர்த்தர் அவனை புறக்கணித்து இருப்பார். 21 ரகசியம் பேசுவேன் நான் ஏனோக்கு சஞ்சரித்தான் என்பதற்கு. Deep secrets there in the Bible. வெளியில போவே மாட்டேன். இவ்வளவு பைபிள்ல தான் இருக்கு. ஏன் எனக்கு விளங்குது மற்றவங்களுக்கு விளங்குது இல்ல? Because we are not eating the word of God every day. சும்மா கடமைக்கு ஒரு சங்கீதம், கடமைக்கு ஒரு அதிகாரம், குடும்பத்தோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்குது. டீப்பா போய் பார்க்கணும், சிந்திக்கணும். அப்பம் இது வந்து என்ன சொல்லுகிறது? வேதம் வந்து அப்பம். தேவனுடைய வார்த்தை எல்லாம்
அப்ப வேண்டா ரொட்டி. ரொட்டி எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? முழுசா முழுங்குறோமா? தேங்காய் பூ ரொட்டிங்கிறோம், பச்சை மிளகாய் ரொட்டிங்கிறோம், பராட்டா ரொட்டிங்கிறோம், வேற இன்னொரு துருக்கி கடையில் ரொட்டிங்கிறோம், இல்லாட்டி நாங்க கூட கொத்து ரொட்டிங்கிறோம். அதுல கொஞ்சம் டேஸ்ட் இறைச்சி இல்லைன்னா ஐயோ இது என்ன சும்மா மாவு மட்டும்தான் இருக்குங்கிறோம். இது சரியில்லை, அந்த கடையில சரியில்லை, இந்த கடையில உரப்பு, இந்த கடையில என்ன எல்லாம் சொல்றோம். அப்ப என்ன பண்றீங்க? ரொட்டியை பிச்சு சப்பி டேஸ்ட் பண்ணாதானே தெரியும். Eat the word of God like that, my children of God. Eat the word in your life. பிச்சு சாப்பிடுங்க. Go into the word. அதான் பேப்பரை பிச்சு வாயில சப்பாதீங்க. ஒட்டைங்க கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையை எழுத்தா பிச்சு பிரிச்சு புளிங்கி சார குடிக்கணும். அதிலிருந்து ஜீவன் புறப்படும். அதிலிருந்து ஜீவன் புறப்படும். தேவ கிருபையினால் 21 நாள் இன்றைக்கு என்னுடைய உபவாச நாள். இதனை பேருக்கு தெரியுமோ தெரியல தெரியும். இதுவரைக்கும் எந்த பலவீனங்களும் இல்லாமல் மயங்கி விழாம 21வது நாளிலும் தேவன் என்னை சுகத்தோடு பலத்தோடு எனக்கு வைத்திருக்கிறார். என்னுடைய வேதனைகள் வலிகள் எது இருக்கு அது 2வது 3வது பிரச்சனை. ஆனா தேவனுடைய வார்த்தையிலும் ஜெபத்திலும் இருக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். தேவச்சனமே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்பது எவ்வளவு நல்லது என்பதை உணரணும். 1000 நாள் வேறிடத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாழ்கிற ஒரு நாள் போதும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்துமா உம்மை நோக்கி கதறுதா. We can sing, we can say the words, but are we? நாம் கேட்கணும். நம்ம ஒரு சிறு கூட்டம். இயேசுவுக்கு 12 பேரை வச்சு நடத்தினாரு. எனக்கு இந்த கூட்டம் போதும், கர்த்தருடைய ராஜ்யத்தை உலகம் முழுக்க கொண்டு போக. நீங்கள் ஒத்துழைத்த நேரத்துல வேதத்துக்கு நேரம் தாங்க ஜொலிப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய சொந்த எனக்கு என்னென்னலாம் தாராரோ அதுல ஒன்ன கூட மறைக்காம சொல்லிடுறாரு. I am ready, but you people don't have time for that. That's a reason. பைபிள் ஸ்டடிக்கே வாங்கினாலும் எல்லாரும் பாருங்க. Because we have so many problems in our life. நிறைய பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. But still நாம் முயற்சிப்போம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருவாக்கும் இயேசுவின் நாமத்தில். ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்து வாழ அவருடைய வாழ்க்கை இனிமையாய் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரத்தையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் எல்லாத்தையும் விட்டு சன்னியாசியா போகல. Still he managed the family life. என்ன செய்திருக்கிறார்? என்ன சொல்ற ஊழியக்காரர்களுக்கு இது ரொம்ப டீப்பான மெசேஜ். நான் மேலோட சபைக்கு சொல்லுகிறேன். குடும்ப வாழ்க்கையும் அவர் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறத அவர் விட்டு விலகாம இருந்திருக்கிறார். 1,31,400 நாட்கள் இந்த மனுஷன் பூமியில பிறந்ததில் கர்த்தரோடு கூட வாழுகிற வாழ்க்கை. அதுல அந்த 300 வருஷம் இந்த மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம், மெத்துசலா பிறந்து வந்து அந்த பாத்தீங்கன்னா மெத்துசலா ரொம்ப டீப்பான சீக்ரெட் அவருடைய வாழ்க்கையில். அந்த மெத்துசலாவுடைய முகத்தை பார்த்திருப்பார், அவருடைய வாழ்க்கையை பார்த்திருப்பார், யோசிச்சிருப்பான், நான் என் பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அவருடைய பாதவடியை பின்பற்றும்படியாக, அவரை பின்தொடர்ந்து வரும்படியாக. ஆபிரகாம பார்த்து தேவன் சொன்னார், இவன் ஈசாக்குக்கு தன்னுடைய தலைமுறைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகிற காரியங்களை சொல்லிக் கொடுப்பான். ஆகவே நான் செய்கிறதை இவனுக்கு மறைக்க மாட்டேன். So this is our Lord, this is our God we worship. He will reveal the secret if you have the connection with God. He will tell everything. தீர்க்கதரிசி கூட மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார், மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். He will explain things through the word, through the presence, through the vision, through the dreams, through the prophets, through the servant of God, through the pastors, through the parents. God will reveal himself to you. But are you people ready to listen? Are you ready to walk with God? தேவ பிள்ளை ஆயத்தமா? சஞ்சரிக்க விருப்பமா?
For the football, we have the time for the practice. சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது, உடுப்பு வாங்கினது போயிருக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது, தேவை இல்லை என்று சொல்லவே இல்லை. But what I say, did you spend time with God's feet? தேவ பாதத்துல நேரம் செலவழித்தோம். From last week, நான் கடைசி சண்டேல இருந்து இன்னைக்கு இங்க வரும் வரைக்கும் எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுத்தோம். இன்னும் அநேகம் நம்ம தேவனுடைய, நான் முதல்ல சொன்ன விசுவாசத்துல 2 தான் நிக்கிறேன். முதல்ல எனக்காக, குடும்பத்துக்காக, இதுக்காக தான் அதிக நேரம் நம்ம செலவழிக்கிறோம். அநேகர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும். மூணாவது ஸ்டெப்புக்காக தேவ சமூகத்திலே நான் நேரம் செலவழித்தேன் என்று சொல்ல முடியுமா? நல்ல கவனிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் 2 ஸ்டெப்புக்கு நான் அதிகமா நேரம் செலவழிக்கிறதே கிடையாது. 10-11 தான் நான் அதை ஜெபம் பண்ணிட்டு போவேன். என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய காரியத்துக்காக, குடும்ப காரியங்களுக்காக. பட் அநேக நேரம் 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது ஸ்டெப்ஸுக்கு தான் நான் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறேன். Why am I telling these secrets to you? ஏன் சொல்லுகிறேன் சபைக்கு? நீங்க அப்படி மாறணும், நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஏனோக்கு சஞ்சரித்து இருக்கிறார் ஐயா. Why you can't? அவருக்கு பிள்ளைகள் இருந்தது, அவர்களுக்கு பேர பிள்ளைகள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த பொழுது மெத்துசலா எத்தனை வயசுல கல்யாணம் கட்டினாரு பாருங்க. மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றார். 187, இவர் எத்தனையில அவர் பெற்றாரு? 65. 187, 67 எத்தனை? நல்லா படிச்சவங்க இருக்கிறீங்க. எத்தனை? 187, 65, 252 வயசு. சரியா? கணக்கு சரியா? 152. நான் உங்களை மாதிரி பெருசா படிக்கல, எங்க கணக்கு பார்த்துட்டு வரல, பார்த்துட்டு வந்து சொல்றான்னு நினைக்காதீங்க, பார்த்துட்டு வரல. சோ எப்படி 180, 60, 240, அவனுக்கு 5, இவனுக்கு 7, அப்ப 12, அப்ப 252. இப்ப 252 வயசுல மெத்துசலாவுக்கு புள்ள பிறந்துருச்சு. யாருடைய 252 வயசுல? ஏனோக்குனுடைய. அப்ப அவருடைய மொத்த வயசு எத்தனை? 365. அது 252 கழிச்சா 113 வயசு. 113 வயசுல மெத்துசலாவுக்கு இன்னும் பிள்ளைங்க பிறந்திருக்கும். சோ அவர் பேரன் பேத்தியோடையும் வாழ்ந்திருக்கிறார். This is how you need to go into the world. அப்பதான் விஷயம் வெளியே வரும். அப்ப அவர் வாழ்ந்தார் என்றால் பேர பிள்ளைகளையும் தூக்கி வளர்த்திருக்கிறார். பேர பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனார் என்றதனுடைய அர்த்தம், அவரை பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கம் இருந்தவங்க தேடி தெரிஞ்சிருக்காங்க. எங்க பொடி கிடைக்கல. ஹலோ, கர்த்தரோடு சஞ்சரித்து இருக்கிறார், இவர் பயணித்து இருக்கிறார், ஆனா பொடி கிடைக்கல. எல்லாரும் காணப்படாமல் போனார், காணாம போயிட்டாரு. இவங்க தேடி இருக்காரு, எந்த ஊருக்கு போயிருப்பாரு, எல்லா இடமும் தேடி இருப்பார்கள். முடிவிலே அவர்கள் என்ன நினைத்தார்களோ இல்லையோ, மோசேக்கு அதை வெளிப்படுத்தினார் தேவன். அவன் காணப்படாம போனது மண்ணோட மண்ணா போகல. யோசேப்பினுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து அப்பா கிட்ட சொல்லி ஒரு மிருகம் கொன்றுச்சுன்னு சொன்னது கிடையாது. ஈவன் தேடிக்கிட்டு இருந்த ஜனத்துக்கு பதில் இங்க நான் எழுதுகிறேன், இவர் என்னோடுதான் ஐயா இருக்கிறார், நான் தான் அவனை எடுத்துக்கொண்டேன் என்று வெளிப்படுத்தினார். This is the Bible, ஐயா. Oh, I love my God's word. சாப்பாடு இல்லாம இருந்தால், என்னுடைய வேதம் இல்லாம ரூமுக்குள்ள போட்டீங்கன்னா செத்துருவேன். சாப்பாடு இல்லாம முடிச்சிருப்பேன் கொஞ்ச நாளைக்கு. வேதம் உயிர் மூச்சு. நல்ல கவனிங்க. அப்ப இந்த 113 வருஷம் பேர பிள்ளைகளோட, 300 வருஷம் பிள்ளையோட, இன்னும் பிள்ளைங்களும் இருந்துச்சு. மெத்துசலாவுக்கு தலைமுறையில வந்ததுனால அங்க வந்திருக்கு. அப்ப மத்தவங்க இன்னும் ஆண் பிள்ளைங்க, இன்னும் பெண் பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா, குமாரரே குமாரி, அவங்களுக்கு எத்தனை பேர் போல பிறந்திருக்கும்? So he lived wonderful life. நல்லா வாழ்ந்திருக்கார், நல்ல சந்தோஷமா இருந்திருக்கார், நல்ல அருமையா வாழ்ந்த தெய்வ மனுஷன். சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டே. பேர பிள்ளைங்க தேவை இருக்கட்டும், பிள்ளைங்க தேவை இருக்கட்டும், மருமகள் மாறல பிரச்சனை வந்திருக்கலாம், மருமகன் பிரச்சனை வந்திருக்கலாம், 1000 பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே வைத்து விட்டு, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவரோடு கூட சஞ்சரிப்பேன், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய மேலானவர் என்று தைரியமாய் வாழ்ந்தார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பூமியில் இருக்கும் பொழுதே சாட்சி பெற்றார். கர்த்தர்
This is the life. So இது டீப்பான மெசேஜ் ஏனோக்கினுடைய. சோ இதுல இன்னும் நிக்க எனக்கு நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்கும். எபிரேயருடைய காரியத்துக்கு மறுபடி வாங்க. வாசிங்க எபிரேயருடைய புத்தகம் 11:5 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவனுடைய விசுவாசம் ஒண்ணு இங்க வேத சுருக்கம் உள்ளுக்கு வைக்கிறது என்னன்னா, விசுவாசத்தினால அவன் மரணத்தை காணவில்லை. That means அவனுடைய 3 விதமான மரணங்களை வேதம் பேசுகிறது. ஆவிக்குரிய மரணம், ஆத்மாவின் சரீரம், சரீரத்தின் மரணம். 3 மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு வந்தது முதலாவது ஆத்மாவினுடைய ஆவியினுடைய மரணம். அவன் சரீரத்தில் சஞ்சரித்தாங்க. ஆதாம் 900 வயசான பொழுது சரீரத்திலேயே மரித்தான். அது ஒரு விதமான மரணம். மறுபடி உயிரோடு இருக்கிறது. இங்கே வேதம் இன்னொரு மரணத்தை வெளிப்படுத்த பேசுகிறது, 2ஆம் மரணம். அது உயிர்த்து எழுப்பிக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு போகிற மரணம். ஆனா இங்க ஏனோக்கு மரணத்தை அவன் காணாது அவன் விசுவாசித்தார் என்றால், அவன் சரீரத்துல மறிக்காமலே ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததினாலே தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவன் விசுவாசித்து இருக்கிறான். ஆதாமுடைய வரலாறிலே எல்லாம் மண்ணுக்கு போனாங்களே, நான் மண்ணுக்கு போக மாட்டேன் என்ற ஒரு விசுவாசம் அவன் உள்ளுக்குள் இருந்தது. ஆகவே அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். அப்படிதானே பைபிள் சொல்லுது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு அப்ப மரணம் நான் காண மாட்டேன் என்று விசுவாசித்து இருக்கிறான். எந்த மரணம்? பாவ மரணமா இருக்கட்டும், ஆவி ஆத்மாவின் மரணமா இருக்கட்டும், தன்னுடைய சரீரத்தின் மரணம். ஆதாமுக்கு சொன்ன 3வது அதிகாரம் ஆதியாகமத்திலே சொன்ன, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்பொழுது இவன் சில வேளை யோசிச்சிருக்கான், மண்ணில புழு கடிக்குமே, அது கடிக்குமே, இங்க நான் போகக்கூடாது, ஆண்டவரோடு நான் சஞ்சரித்தா இதிலிருந்து நான் மீட்கப்படுவேன் என்று அவன் விசுவாசித்தான். அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். பவுல் இதை விசுவாசித்தார். ஆனா பவுல் வாழ்க்கையில் அது நடக்கல. கவனிக்கணும். பவுல் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஏறெடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொன்னார். பட் ஸ்டில் அவர் போக முடியவில்லை. காரணம், புறஜாதிகளுடைய எண்ணிக்கை நிறைவு வரும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கர்த்தரை முழுமையாய் அறியாமல் தான் இருக்கும். ரீசன், அவர் நம்மை நேசிக்கிறார். அவன் ஏனோக்கினுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்திருக்கிறது. என் கர்த்தரோடு கூட நான் சஞ்சரித்தார். என்னுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்னை இந்த புழு கடிக்கிற இந்த மிருகங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்க மாட்டார். மண்ணுக்கு நான் போக மாட்டேன். என் தேவன் என்னை எடுப்பார் என்று சஞ்சரித்த பொழுது விசுவாசித்தான். தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணினார். This is the life நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு சில பேர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் அந்த காரியம் 3 சாட்சிகளுக்கு 3 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மோசே, எலியா, ஏனோக்கு. நம்ம அந்த லிஸ்ட்ல போகாம இருக்கலாம். பட் நாம் கண்களை மூடினா கூட ஆண்டவருடைய வருகையிலே நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். உயிர்ப்பிக்கப்பட ஒரு சரீரம் எனக்கு கிடைக்கும். அதிலே நான் பிரவேசிப்பேன் என்ற விசுவாசம் இருந்தால் அதை கனம் பண்ணுவார். அந்த விசுவாசம் வரணும்னா நானும் நீங்களும் தேவனோடு சஞ்சரிக்கணும். தேவ வார்த்தை உட்கொள்ளணும். தேவனோடு சஞ்சரித்த மீனிங் இன்னொன்னு, தேவன் பேசுகிறது கேட்கணும். That means you need to listen the word of God every day. Amen. There's so many secrets revealed today. தேவன் நிறைய ரகசியங்களை நம்மோடு கூட வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு டீப்பா இதுக்குள்ள நான் போய் நானே நினைக்கல. அவ்வளவு விஷயங்களை தேவன் உள்ளுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என் இருதயத்தில் வர்றதுக்காக தான் நான் எப்பயுமே கணக்கி ஜெபிப்பேன். வேதத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகணும் ஆண்டவரே, கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. வேதத்தின்படி ஜனங்களை உருவாக்கணும் ஆண்டவரே. வேதம் 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 என்ற உயிர் மூச்சு தான் துடிப்பு என்னுடைய வாழ்க்கை. ஆகவே தேவ ஜனமே, உங்கள்கிட்ட நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். Nothing else. You don't need to do anything to me. எதுவுமே எனக்கு தரது. இந்த சபையில தசம பாகங்கள் முக்கியம் கிடையாது, காணிக்க முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு சபைகளை தசம பாகம் போட்டா தான் ஊழியமே இருக்கிறோம். அப்படிதான் நிறைய சபையில கணக்கா ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லையும் ஜெப கூட்டத்தில இருந்து பாஸ்டிங்ல இருந்து அங்க பைபிள் ஸ்டடியில இருந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாம வந்தாதான் ஊழியங்களே கொடுக்குறாங்க. பட் இங்க அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் எல்லாவற்றையும் செய்கிறது கர்த்தருடைய வார்த்தையில வளருங்கள் என்று தான் கேட்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. I am nothing expecting from you. Only one thing. தேவ வார்த்தையில நல்லா வளருங்க.
அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்களை உருவாக்கும். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அங்கே வாசிங்க மதர். அவன் விசுவாசத்தினாலே மரணத்தை, அப்ப மரணம், இப்ப நல்லா இதை புரிஞ்சுக்கிறீங்க. விசுவாசத்தினால மரணத்தை காணலன்னா அதனுடைய அர்த்தம் நான் மரணத்தை காண மாட்டேன் என்று. அந்த விசுவாசம் என்னது? அசைக்காம இருந்திருக்கிறது. அவனுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிறவர் இன்னார். That is the faith we need in our life. Amen. சில நேரம் இப்ப இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியாது, இப்ப சில நேரம் அதனுடைய விளக்கங்கள் தெரியாம இருக்கலாம். But sometimes will come. அப்ப இந்த செய்தி புரியும். I have the recording. If you need, I will send it to you. அப்ப நீங்க வீட்டுல இருந்து கேட்டீங்கன்னா உங்களை உருவாக்க ஆண்டவர் அனலாக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கை அனலாக்கும். இயேசு அன்னைக்கு விதைச்சது எல்லாருக்கும் பிரயோஜனப்படல, எல்லாரும் அதை கேட்டு அதை அனுபவிக்கிற வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு லட்சங்கள், கோடிகள், பில்லியன்ஸ், மில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ் என்று தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தெரியும். அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான். சேம் திங் ஐயா, தேவனுடைய வார்த்தை நான் விதைக்கிறேன், எனக்கு தெரியும் என் பேச்சை விட தேவனுடைய வார்த்தையில ஜீவன். உங்க வாழ்க்கையை இதுதான் நடத்தும். ஆமென். இந்த செய்திகள் உங்களை உருவாக்கும், நீங்க பிரயோஜனப்படுவீர்கள். வாசிங்க. கொல்லப்பட்டான், தேவன் என்ன செய்யப்பட்டான்? விசுவாசத்தினால ஏனோக்கு என்ன செய்தான்? காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடி, மரணத்தை காணவே இல்லை. ஆனா அவன் காலத்துல மரணம் நிறைய பார்த்தான். பார்த்தாரா பார்க்கலையா? ஜனங்கள் அழுகிறத பார்த்திருப்பாரு, ஜனங்கள் அங்க கொண்டு போய் வச்சிருந்து என்ன பண்றாங்க, வாசன திரவியம் போடுறது, அதெல்லாம் பார்த்திருப்பாரு. இவருக்கு ஐடியா என்ன ஆண்டவரே, செத்த சடலத்துக்கு என்னத்தை பூசி என்னத்தை கண்டு ஆண்டவரே, இந்த சாகாம நான் போகணும்னு நினைச்சிருக்கு விசுவாசித்திருப்பார். கர்த்தர் விசுவாசத்தை தேவன் அவ்வளவு நல்லவர். உங்களுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தால் என் தேவன் அதை கனம் பண்ணுவார். If you have that faith, unshaking faith in your life, God will honor that faith because our God is faithful. Amen. உண்மையுள்ள தேவனையா, அவரை போல ஒரு தெய்வம் எங்குமே இல்லை பூலோகத்தில். வானத்திலே கிடையாது, சமுத்திரத்திலே கிடையாது நம்முடைய தேவனை போல. வாசிங்க. முதலாவது காரியம், அவர் என்ன செஞ்சார்? விசுவாசத்தினால மரணத்தை காணல, அவனை எடுத்துக்கொண்டபடியினார். நல்ல கவனிங்க, அவனை எடுத்துக்கொண்டபடி. யார் எடுத்தது? தேவன் எடுக்கிறார் என்றால் சும்மா ஒரு மனுஷன் எடுக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டில் யோவான் 15:16 சொன்னாரு, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒவ்வொரு ஊழியர்களை அவர் அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். That means ஏனோக்கை அவர் எடுத்தார் என்றால் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் ஆண்டவர் இன்னைக்கு அழைத்திருக்கிறார், சபை கொண்டு வந்திருக்கிறார். He has a purpose in your life. You need to think about it. You need to find it. What kind of purpose God has about me, about my life, about my family, about my ministry, about my life. சிந்திக்கணும். என் வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கார் ஆண்டவரே? யாராவது சிந்திக்கிறோம் ஆண்டவரே? கேட்கிறோம் ஆண்டவரே, இந்த ஆண்டவரை நான் செய்யணும், என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? Why you have called me? ஏன் நீ அழைச்சீங்க ஆண்டவரே? So that kind of person, அவர் கேட்டு இருக்கிறார், ஆண்டவர் அதை புரிந்து இருக்கிறார். இவர் செய்த ஊழியம் பயங்கரமான ஊழியம். But today I don't have time for that. Maybe next week. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவருடைய ஊழியம் பயங்கர ஊழியம். இங்க ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்றால் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை தேவன் நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையை தாயின் கர்ப்பத்திலே நாம் அழிய விடாதபடி, என்னை 3 தரம் சிதைக்க முயற்சித்தும் 3 தரம் அழிக்க முயற்சித்தும் மறந்து குடிச்சு என்னவோ டாக்டர் பண்ணியும் நான் அழியவில்லை என்றால் என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. 11 சகோதரர்கள் முதல் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்றால் he has a purpose on my life. உங்க வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கு ஐயா. Please try to understand the will of God about your life. Don't live an ordinary life. Be encourage yourself. Encourage பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க encourage பண்ணுங்க. ஐயா, அம்மா என்கரேஜ் பண்றது, அப்பா என்கரேஜ் பண்றது, மனைவி, கணவன், அப்பா, சகோதரர்கள், சபை போதகர் உங்களை என்கரேஜ் பண்றதை விட you need to encourage yourself first about your life.
நீங்க என்கரேஜ் பண்ணணும், நீங்க சொல்லணும், என் தேவன் என்னை தெரிந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என் தேவன் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த பூமியில நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு. டிலக்ஷன் என் வாழ்க்கையில நோக்கம் உண்டு, சாதோக் என் வாழ்க்கையில நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தரும் நாங்க பேர் பேரா நாங்க நேத்து சொல்லணும், என் வாழ்க்கையில நோக்கம் உண்டு ஐயா. God has the purpose about you, but you people need to understand, to receive that kind of revelation in your life. தேவன் கொடுக்கிற வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிற உணர்வு, புரிந்து கொள்ளுதல் முதலாவது நமக்கு வரும். தேவச்சனமே, மறுபடி சொல்லுங்க, 10:11 வாழ்ந்துட்டு சாகாதீங்க. Don't live ordinary life. ஒரு நாள் அப்படி வாழாது, விசேஷித்து வாழுங்கள் ஐயா, விசேஷித்து வாழுங்கள். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்த நல்லா யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிற ஏனோக்கு காணப்படாமல் போனா அதனுடைய அர்த்தம் அநேகர் தேடி இருக்கிறார்கள், மற்றவர்கள் தேடி அலைந்திருக்கிறார்கள். இயேசு பூமியிலே நடந்து தெரிந்த பொழுது யோவான் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அங்க அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷிச்சதுக்கு அப்புறம் இயேசு ஜனங்கள் தேடி திரிகிறார்கள், எங்க இயேசு? So same thing, ஏனோக்கு காணாம போன பொழுது ஏனோக்கை ஜனங்கள் தேடி அலைந்திருக்கிறார்கள், because he was a useful person for this life. மறுபடி அங்க ரிவலேஷன் வருது பாருங்க. காணப்படாம போன அப்ப தேடி இருக்கிறார்கள், அவர் பிரயோஜனமா இருந்திருக்கிறார். எப்படி பிரயோஜனமா இருந்தார் அடுத்த கிழமை நான் சொல்லுவேன். நீங்க நான் பிரயோஜனமா இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை தங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை. மனைவிக்கு கணவன் பிரயோஜனம் இல்லை, கணவனுக்கு மனைவி பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிரயோஜனம் இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் பிரயோஜனம் இல்லை, மாமா மச்சானுக்கு பிரயோஜனம், இப்படிதான் நிறைய இந்த உலகம் ஓடுது. பட் யூ அண்ட் மீ need to be a useful person in God's hand. தேவ கரத்துல உபயோகமுள்ள ஒரு மனுஷனாய் நீங்களும் நானும் இருக்கணும். Encourage yourself. Say the faithful word every time. ஜீவன பேசு. ஆண்டவருடைய தேவச்சனமே, வசியமான காணப்படாமல் போனால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கவனிங்க, இங்க இன்னொரு சீக்ரெட் அதுக்குள்ள இருக்கிறது தெரியுமா? அவன் எடுத்துக்கொள்ளதுக்கு அப்புறம் சாட்சி பெறல, சாட்சி பெற்றான் என்று ஆண்டவர் மோசைக்கு இங்க சொல்லி, மோசே இந்த எபிரேய நிருப ஆக்கியோனுக்கு சொல்லி எழுதுகிறார் என்றால், that means அவன் வாழ்ந்த நாட்கள்ல ஜனங்கள் மத்தியிலே சாட்சியாய் வாழ்ந்து இருக்கிறான். ஏனென்றால் பாஸ்ட் டென்ஸ்ல முடியுது வசனம். பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸாக முடிஞ்சு. சாட்சி பெறுகிறான் என்றல்லவே, சாட்சி பெற்றான் என்றால் வாழ்ந்த காலத்தில் சாட்சி பெற்றிருக்கிறான். யோவான் 5வது அதிகாரத்தில் இயேசு எப்படி சாட்சி பெற்றவராய் இருந்தாரோ அங்கே போல தேவனுடைய சாட்சி அவர் விரும்பினாரோ, தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். What a beautiful life. உங்களுக்கு எனக்கு அப்படி அழகான வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். So சும்மா சீனி போல முட்டாசுக்கு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி இன்னைக்கு வாழ்க்கைகள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. பிசாசு பூந்து விளையாடுறான் குடும்பங்கள்ல, சபைகள்ல, ஊழியர்கள் மத்தியில. அந்த ஊழியரை பார்த்தா இவருக்கு பிடிக்கல, இவரை பார்த்தா அவருக்கு பிடிக்கல, அவனை பத்தி குறை, இவனை பத்தி குறை, இப்படிதான் மனுஷன் போய் கொண்டிருக்கிறான். ஆனா ஏனோக்கு யாரை பத்தியும் பேசவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார், தேவனோடு சஞ்சரித்தார், தேவ மகிமை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தர் ஏனோக்கை கொடுத்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவன் காணாமல் போகும் என்பதாக சாட்சி கொடுத்ததோடு அவரை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வைத்திருக்கிறார். மறுபடி கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறார். மறுபடியும் வாரக்கிழமை இன்னும் டீப்பா போய் பார்ப்போம். தேவச்சனமே, நான் தான் சொன்னேன், குறைஞ்சது எத்தனை மெசேஜஸ் நான் பேசுவேன் 11ல் 20 குறைந்து அது டபுள் ஆகினாலும் ஆகும். அவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்கு பைபிள்ல. தேவச்சனமே, இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது என் வாழ்க்கைக்கு ஒரு ஊந்துதலை கொண்டு வரட்டும், ஒரு என்கரேஜ் கொண்டு வரட்டும், நமக்குள்ள ஒரு ஏக்கத்தை, ஒரு தாகத்தை, ஒரு வாஞ்சியை கொண்டு வரட்டும். நான் தேவனோடு சஞ்சரிப்பேன், நான் தேவனோடு நேரம் செலவழிப்பேன்,
நான் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடி என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் எண்ணங்கள், என் சரீரத்தின் கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாததாய் இருந்தால் அதிலிருந்து நான் வெளியே வர கர்த்தருடைய வார்த்தையின் இரத்தத்தை நான் எனக்கு அப்ளை பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்துவேன். If you are not holy, you cannot see God. You cannot feel the God's presence in your life. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். அதன் அர்த்தம் தேவ வார்த்தைக்கு நம்ம செவிக்கிறோம். ஏனோக்கு சஞ்சரித்தார், நீங்களும் நானும் சஞ்சரிக்க வாஞ்சிப்போம். தேவன் ஏனோக்கை கனம் பண்ணினார். ஏனோக்கினுடைய பெயரை வேதத்திலே அழகாக எழுதி கொடுத்தார். ஏனோக்கினுடைய வாழ்க்கை குடும்பத்துக்கு, பேர பிள்ளைகளுக்கு, மகன் மருமகன்மாருக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மனைவிக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையை வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கும், நம்முடைய அயலவர்களுக்கும், நம்முடைய தேசங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கா. நான் போய் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளை என்று மற்றவர்கள் சொல்ல முடியுமா? இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இவர்களுடைய அணுகுமுறை தேவனுடைய பிரசன்னத்தை இவர்களுக்குள் காண்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஏனோக்கு சாட்சி பெற்றான். ஏனோக்கை ஜனங்கள் தேடினார்கள். ஏனோக்கு பேசுறதை நாங்கள் கேட்போம். ஏனோக்கு என்ன சொல்லுவா? ஏனோக்கு நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஏனோக்கு நிறைய ரகசியங்களை சொல்லி இருக்காரு ஜனங்களுக்கு. ஸோ அவங்க போனாமல் போனதுக்கு அப்புறம் ஜனங்க தேடி இருக்கிறது நோக்கம். இந்த மனுஷனோட பேசுவாரா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது, ஏற்றுக்கொள்ளாது, ரட்சிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்படாது, 2வது 3வது தேவனுடைய கரத்தில் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கா? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய நண்பர்கள், வாலிப பிள்ளைங்க, பழகிற பிள்ளைகள் மத்தியில், படிக்கிற சந்திக்கிறவங்க மத்தியில் உங்களை பார்த்து அவர்கள் சபைக்கு வரணும், ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு ஒரு உந்துதல் வருதா? இல்லாட்டி இவன் சேர்ச்சிக்கு போறான், இவன் வாழ்க்கை இப்படி இருக்கு, நல்லது நான் போகாம இருக்கிறேன், நான் இப்படியும் வாழ்றதே நல்லதுன்னு இருக்கிறார்களா? So, I want to make you to think. உங்களை சிந்திக்க பண்ண வாஞ்சிக்கிறேன். நானும் சிந்திக்கணும். பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு போகாதபடிக்கு என்னை நானே ஒடுக்கி குறிப்பிடுகிறேன். சுதேவ சனமே, ஏனோக்கு என்ற தேவ மனுஷன் சபைக்கு முன்னடையாளம். ஆண்டவருடைய 2வது வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னுதாரணம், முன்னடையாளம் ஏனோக்கினுடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்ளப்படும். சஞ்சரிக்கணும், பழகணும், உறவாடணும், அவரோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எழுந்து நின்று கண்களை மூடி திருவிருந்துக்குள்ளே நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். அந்த ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், ஆண்டவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை திருவிருந்துக்கு நேராக நடத்துவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் திருவிருந்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். ஏனோக்குடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணம். நானும் நீங்களும் இந்த திருவிருந்திலே போகும் பொழுது கர்த்தர் நம்மை